போன அத்தியாயத்தில் பெண்ணினத்தையே கண்டிராத ஒரு ரிஷிகுமாரன் இருக்கிறான் என்றும் அவனை இந்நாட்டிற்கு அழைத்து வந்தால் மழை பொழியும் என்றும் வைஷாலி அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்றும் மாலினியிடம் அரசர் உத்தரவிட்டிருந்தார். இதை எவ்வாறு தன் மகளிடம் கூறுவது என்று திகைத்து நின்றாள். வைஷாலி வாயிலே நின்றிருந்தாள். தாயை பார்த்ததும் ஆவலோடு அருகில் வந்தாள். மன்னர் எதற்கம்மா அழைத்தார்? உள்ளே வா, விவரமாக கூறுகிறேன். மாலினி அவளை தனி அறைக்கு அழைத்து சென்றாள். ரிஷ்யங்கனை பற்றி அவளிடம் விவரமாக கூறினாள். ஆச்சரியமாக இருக்கிறது என்று வியந்தாள் வைஷாலி. அந்த ரிஷ்யங்கனின் பாதங்கள் நம் அங்கதேசத்தில் பதிந்துவிட்டால் நிச்சயம் மழை பொழியும் என்று அக்னி நிமித்தம் பார்த்து பெரியவர்கள் சொல்கிறார்களாம். விபாண்டகர் அவரை அனுப்புவாரா? அனுப்ப மாட்டார். தந்திரமாகத்தான் அழைத்து வர வேண்டும் என்று கூறினார். எப்படியாம்? ஒரு அழகிய பெண்ணால் தான் இதை வெற்றிகரமாக முடிக்க இயலும் என்று மன்னர் கருதுகிறார். அங்க நாட்டின் க்ஷேமத்திற்காக உயிரையும் கொடுக்க தயாராக இருப்பவர்கள் சம்பாபுரியின் தேவதாசிகள் என்றும் அவர் நம்புகிறாராம். யாரை நினைத்து அவர் இப்படி கூறினாராம்? உன்னை மனதில் கொண்டுதான் வைஷாலி. மாலினி கூற வைஷாலியின் முகம் அதிர்ச்சியில் ஆழ்ந்தது. நானா? நான் எப்படி? என்னால் முடியாதம்மா. என்னை விட அழகும் திறமையும் கொண்டவர்கள் நிறைய பேர் இங்கிருக்கிறார்கள். அவசரப்படாதே வைஷாலி. அப்படியெல்லாம் மன்னரிடம் நாம் சொல்லிவிட முடியாது. இந்த நாட்டுக்கு நன்மை செய்யும் ஒரு புண்ணிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த மண்ணில் மழை பெய்ய நாமும் ஒரு காரணமானோம் என்ற சந்தோஷம் நமக்கு கிடைக்கட்டும். நாட்டுக்காக எவ்வளவோ வீரர்கள் யுத்த பூமியில் உயிர்விட தயாராக இருக்கிறார்கள். எவ்வளவோ பேர் உயிரை விட்டிருக்கிறார்கள். அவர்களது குருதியின் நடுவில்தான் இந்த நாடு பாதுகாப்பாய் இருக்கிறது. அதே போல நாமும் இந்த நாட்டிற்காக நம்மால் முடிந்ததை செய்ய வேண்டாமா? வீடா நாடா என்று கேள்வி எழும்போது நாடுதான் பெரிதென்று நம் சொந்த சுகதுக்கங்களை வீசி எறிந்துவிட்டு புறப்பட வேண்டாமா? இருந்தாலும் மேற்கொண்டும் எதுவும் பேச வேண்டாம் வைஷாலி. மண்ணோடு மண்ணாய் அழுகி புழுக்களுக்கு ஆகாரமாகி மாறப்போகும் இத்தேகத்தை ஓர் உயர்ந்த விஷயத்திற்காக உபயோகப்படுத்துவதில் பெருமைப்பட வேண்டும். புறப்பட தயாராக இரு. மாலினி எழுந்து செல்ல வைஷாலி சிலையாய் அமர்ந்திருந்தாள். மாலினி தனக்கு வேண்டிய துணிமணிகளையும் இசைக்கருவிகளையும் அலங்கார பொருட்களையும் ஆபரண பெட்டிகளையும் எடுத்து பயணத்திற்கு தயாராக வைத்திருந்தாள். நாட்டிற்காக என எவ்வளவுதான் மனதை சமாதானப்படுத்தி கொண்டாலும் உள்ளூர ஓர் இனம் புரியாத பயமும் பதட்டமும் இருக்கத்தான் செய்தது. வைஷாலி முன்பின் தெரியாத ஆண்களை எல்லாம் மோகவலையில் வீழ்த்த வேண்டும் என்று என்ன வாழ்க்கை இது? மற்றவர்கள் சந்தோஷத்திற்காகத்தான் தேவதாசிகளா? அவர்களுக்கென்று ஒரு உணர்வுகளோ ஆசைகளோ இருக்கக்கூடாதா? இதனால்தான் வைஷாலி மற்ற பெண்களைப் போல் எளிமையாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள். பளபளவென்று மாளிகையும் ஏவலுக்கு ஆட்களும் ஆண்டுக்கு 15,000 பொன்னும் இன்னும் பல வசதிகளும் அனைத்தும் விடுத்து மிகச் சாதாரண பெண்ணாய் எளிமையாய் வாழ அவள் விரும்புகிறாள் எனில் அந்த அளவுக்கு இந்த வாழ்க்கை அவளை காயப்படுத்தியிருக்க வேண்டும். அரண்மனை வாசிகளுக்கென்ன? ஒரு தாசி போனால் அந்த இடத்திற்கு 100 பேர் கிடைத்து விடுவார்கள். எப்போதும் தாசிகள் அவர்களுக்கு விளையாட்டு பொம்மைகள் போலத்தான். மாலினி பெருமூச்சு விட்டாள். 1000 கேள்விகள் அனைவரையும் கேட்க ஆசையாக இருந்தாலும் யாரையும் எதுவும் கேட்டுவிட முடியாதென்பதும் புரிந்தது. ஒரு நற்காரியத்திற்காக உயிர் விட்ட பிறகாவது சம்பாபுரியில் ஒரு தாசிக்குள்ள பெண்ணுக்கு மணிமண்டபம் கட்டி அனைவரும் வணங்கட்டும். தேவதாசிகளுக்கு சமூகத்தில் ஒரு மரியாதை கிடைக்கட்டும். அவள் தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டு பொருட்களை பெட்டியில் அடுக்க ஆரம்பித்தாள். தாய் மகள் இருவருக்குமே உணவு சாப்பிடவில்லை. வைஷாலி பால் கூட அருந்த மறுத்துவிட்டாள். தனிமையில் தன் அறையில் உறக்கம் வராமல் அமர்ந்திருந்தாள். சந்திராங்கனை ஒரு முறைய சந்தித்தால் மனதுக்கு ஆறுதலாக இருக்கும் என்று தோன்றியது. அவளையும் மணந்து கொள்ள தயாரென்று சொன்ன முதல் ஆள் அவன்தான். அதுவும் உயர்குலத்து அந்தணன். அவனது காதலை அங்கீகரிக்க முடியாமல் இது என்ன சோதனை என்று வருத்தம் ஏற்பட்டது. நாட்டின் நலன் கருதி இந்த பயணம் தவிர்க்க முடியாதென்று அவனிடம் ஒரு வார்த்தை கூறிவிட்டு புறப்பட்டால் ஆறுதலாக இருக்கும் என்று தோன்றியது. அந்த காரியம் வெற்றிகரமாக முடிந்து அங்க நாட்டில் மழை பெய்துவிட்டால் அடுத்த க்ஷணம் அவனோடு உலகத்தின் எந்த மூலையிலும் வாழ தயார் என்று அவனிடம் சொன்னால் அவள் போவதற்கு சம்மதிப்பானா? கவலையோடு யோசித்து கொண்டிருக்கையில் உறக்கம் வரவில்லை. ஊரடங்கிவிட்டது. மாலினி கூட எல்லாவற்றையும் தயாராக எடுத்து வைத்துவிட்டு சற்றே ஓய்வெடுக்கலாம் என்று மஞ்சத்தில் சாய்ந்து உறங்கப் போயிருந்தாள்.
நந்தவனத்தின் பக்கம் திடீரென்று யாரோ மெல்ல நடந்து வரும் ஓசையில் சருகுகள் நொறுங்கிய சப்தம் கேட்க, கள்ளர்களோ என்ற பயத்தில் வைஷாலி தீபத்தை அணைத்து அறையை இருட்டாக்கிவிட்டு சாளரத்தின் அருகில் வந்து இருளின் பார்வையை கூர்மையாக்கி யாரென்று பார்த்தாள். உருவம் அவள் நின்றிருந்த சாளரத்தை நோக்கிதான் வந்தது. ஒரு வினாடி நிஜமா என்று திணறினாள். சந்திராங்கன். நினைத்த க்ஷணம் எதிரில் வந்து நின்றவனை இமைக்க மறந்து பார்த்தாள். உன்னோடு பேச வேண்டும். மகிழ மரத்தடியில் நிற்கிறேன். அங்கு வா வைஷாலி. சந்திராங்கன் ரகசிய குரலில் சொல்லிவிட்டு இருளில் மறைய வைஷாலி உடலில் பரபரப்பு தொற்றிக்கொண்டது. அரைக்கதவை சாத்தி கொண்டு சின்ன ஓசையும் ஏற்படுத்தாது மெல்ல நடந்து மாளிகையை விட்டு வெளியில் வந்து நந்தவனத்தில் மூலையில் இருந்த மகிழ மரத்தடிக்கு சென்றாள். நானே உங்களை சந்திக்க வேண்டும் என்று ஆவலாய் இருந்தேன். எங்கே இவ்வளவு நாட்கள் ஆளையே காணவில்லையே? தேவதாசி பெண்ணை விரும்பும் குற்றத்திற்காக வீட்டுச் சிறையில் வைக்கப்பட்டால் எங்கிருந்து கண்ணில் பட முடியும்? சந்திராங்கன் சொன்ன வைஷாலி பதறிப்போய் அவளை பார்த்தாள். நம் காதல் நமக்குள்ளேயே இன்னும் பரிமாறப்படாத நிலையில் உங்கள் தகப்பனாருக்கு எப்படி தெரிந்தது? வைஷாலி வியப்போடு கேட்டாள். சந்திராங்கன் தான் வரைந்த ஓவியத்தை பற்றி கூறினான். எப்படி சிறையிலிருந்து தப்பினீர்கள்? அரண்மனைக்கு ஏதோ வேலையாக சென்ற அப்பா இன்னும் வீடு திரும்பவில்லை. காவலர்களுக்கு கொஞ்சம் பொற்காசுகள் கொடுத்து கதவை திறக்கச் சொல்லிவிட்டு வந்துவிட்டேன். காவலர்கள் உங்கள் அப்பா தண்டிக்க மாட்டாரா? மாட்டார். தண்டித்தால் அவர் என்னை வீட்டுச் சிறையில் வைத்த விஷயம் அம்பலத்திற்கு வந்துவிடும். காரணம் கேட்டு அவர்களை அனைவரும் குடைவார்கள். அந்தனர் மகன் தேவதாசி பெண்ணை விரும்பும் விஷயம் அரங்கேறும். ஆக எதுவாயினும் நமக்கு நன்மைதானே. தப்பித்து வந்து விட்டீர். இனி என்ன செய்ய போகிறீர்கள்? ஊரை விட்டு போகப் போகிறோம் நாம் இருவரும். வைஷாலி அதிர்ந்தாள். என்ன சொன்னீர்கள் என்றாள். நாம் இருவரும் இந்த நிமிடம் சம்பாபுரியை விட்டு கிளம்ப வேண்டும் என்கிறேன். என்னோடு வருவதற்கு உனக்கு சம்மதம்தானே? இப்படி பட்டென்று கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன்? நானே வேறொரு சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறேன். என்ன சிக்கல்? மன்னரிடமிருந்து நாட்டு நலன் கருதி எனக்கு ஒரு முக்கியமான பணியிடப்பட்டுள்ளது. மறுத்தால் ராஜதுரோகமாகிவிடும். என்ன சொல்கிறாய்? விவரமாக சொல். அங்கதேசத்தில் மழை பெய்ய வேண்டுமென்றால் விபாண்டகரின் புதல்வர் ரிஷ்யங்கனை இங்கு அழைத்து வர வேண்டுமாம். அதற்கு நீ எதற்கு? ஆட்கள் போதுமே. பெண் வாடையே படாமல் தன் மகனை வளர்த்திருக்கிறாராம் விபாண்டகர். அவரை மீறி காற்று கூட அந்த ஆசிரமத்திற்குள் நுழைய முடியாதாம். மோகமெனும் ஆயுதம் கொண்டு தந்திரத்தால் மட்டுமே ரிஷ்யங்கனை இந்த நாட்டுக்கு அழைத்து வர முடியும் என்பதால் இந்த பணிக்கு என்னை அனுப்ப எல்லா ஏற்பாடும் தயாராக உள்ளது. ரிஷ்யங்கன் வந்துவிட்டால் மழை பெய்துவிடும் என்று எவ்வளவு உறுதியான விஷயமா? ஆம், அக்னி நிமித்தம் பார்த்து கண்டறிந்த உண்மை இதுவென்று கேள்விப்பட்டேன். இருந்தாலும் சம்பாபுரியில் தாசிகளுக்கா பஞ்சம்? நீதான் சொல்ல வேண்டுமென்று எவர் தீர்மானித்தது? மன்னரும் உங்கள் தகப்பனாரும் தான். வைஷாலி அமைதியாக கூற சந்திராங்கனின் முகம் மாறியது. அது அப்பாவின் திட்டமிட்ட சதி என்று புரிந்து கொண்டவன் விழிகள் சிவந்தன. இது ஒரு திட்டமிட்ட சதி என உனக்கு புரியவில்லையா வைஷாலி? நாம் இருவரையும் ஒன்று சேரவிடக்கூடாது என்று தடுக்க மிக அழகாக திட்டம் தீட்டியிருக்கிறார் என் தந்தை. நீ கண்டிப்பாக செல்லக்கூடாது. ராஜதோகமென்று சொன்னாலும் பரவாயில்லை. நம்மை ஏமாற்றுகிறவர்களை நாமும் ஏமாற்றுவதில் ஒரு தவறும் இல்லை. இந்த க்ஷணமே நாம் இருவரும் இந்த ஊரை விட்டு செல்வதுதான் என் தந்தையின் குதர்க்க புத்திக்கு நாம் கொடுக்கும் சரியான தண்டனை என்று எண்ணுகிறேன். உடுத்திய ஆடை மட்டும் போதும். வா, நாம் இப்போதை கிளம்புவோம். சந்திராகன் அவன் கைகளை பற்ற முயல வைஷாலி குழப்பத்தோடு விலகினாள்.